வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேர் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய ஒரு டாபிக்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் கட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒரு நபர் உங்களை உண்மையாக நேசித்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் உங்களை சரியாக புரிந்து இருப்பார்கள். முக்கியமாக உங்களுக்கு இடையில் அதிக அளவில் சண்டைகள் வராது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல புரிதல் அதிகமா இருக்கோ, நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் அதிகமான சண்டைகள் வராம இருக்கும். பட் இன்னொரு விஷயமும் இருக்கு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இவங்க இப்படிதான், இவங்க இதான் அப்படின்னு தன்னைத்தானே பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களை விரும்பும் போது அவங்க இப்படிதான் இதான்னு நீங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அது புரிதல் கிடையாதுங்க. அவங்க என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அது புரிதல். உங்க லைஃப்ல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. புரிதல்ங்கிறது அவங்க இந்த நேரத்தை இதான் சொல்லுவாங்க, இதான் செய்வாங்க அப்படின்றத வச்சு சொல்றாங்க. பட் அது கிடையாது. அந்த ஒரு விஷயம் தப்பானது. நிறைய பேர் அதை புரிஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டு அதை தப்பா நினைச்சு அதனாலேயே அதிகமான சண்டைகள் வரவும் செய்யுது. நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உண்மையாக நேசித்தார்கள் என்றால் உங்களுக்குள் சண்டைகள் வந்தாலும் நீங்கள் அவர்களை தேடி போக தேவையில்லை, அவர்களே உங்களை தேடி வருவார்கள். ஒரு உண்மையான அன்பு ஒருத்தவங்க உங்களை நேசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தவங்க உங்களை உண்மையாக நேசித்தாங்கன்னா நீங்க அவங்களை தேடி போக தேவையில்லை, அவங்களே உங்களை தேடி வருவாங்க. சப்போஸ் அவங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படின்ற போதும், அல்லது ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா டைம் பாஸ் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற போதும் நீங்கள் தான் அவங்கள தேடி போகிற மாதிரி இருக்கும், அவங்க உங்களை தேடி வர மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு உண்மையான அன்பு இருக்கக்கூடிய இடத்துல தேடுதல்ங்கிறது யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. ஃபேக்காக இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஒரு நபரை நேசிக்கும் பொழுது நடக்கும் சண்டைகளை நாம் பெரிதுபடுத்தி கொண்டே இருந்தால் அந்த சண்டைகள் தான் பெரிதாக இருக்கும். நமக்குள்ளுடைய காதல் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அதை புரிந்து கொண்டு வாழுங்கள். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை நேசிக்கும் போது ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதை பெருசா படுத்தி அதை பேசி பெருசா பிரச்சனை பண்ணணுன்றதுல இருப்பாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா அந்த சண்டை நல்லதுக்கு அப்புறம் அது பண்ணாம இருக்க ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க சண்டை போறதுனால அந்த சண்டை மட்டும் தான் பெருசாக போகுது. அவங்க மாறுவாங்கனாலும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய காதல் ஒண்ணுமே இல்லாம தான் போக போகுது. ஸோ ஒருத்தவங்க பிரச்சனை பண்றாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மன்னிக்க பாருங்க. பட் ஒவ்வொரு டைமும் இல்லைங்க, அவங்க பண்ணக்கூடிய தப்பை பொறுத்து இருக்கு. தப்பு பண்றத மன்னிக்கலாம், ஆனா துரோகம் பண்ணா அதை மன்னிக்காதீங்க. ரெண்டு விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் பெண்களும் அவருடைய வாழ்க்கையில் வேறு ஒரு நபரை வரும் வரை இவர்களுடன் இருக்கிறார்கள். வேறு ஒரு நபர் வந்த பிறகு இவர்கள் யார் என்று தெரியாது என்று கூறக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இப்போ நிறைய நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆம்பளைங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, எப்படின்னா ஒருத்தங்களை விரும்புவாங்க, அவங்க மேல உயிரே இருக்கேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ தான் என்னோட ஹஸ்பண்ட், நீ தான் என்னோட ஒய்ஃப், இது யாராலும் மாற்ற முடியாது, நானே நீ ஏன் விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ற எக்ஸெட்ரா அப்படிங்க போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா அவங்க லைஃப்ல உங்களோட ஒரு பெட்டரா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ஒரு ஜாப் பண்றீங்க, மாசம் 20,000 சம்பளம் வாங்குறீங்க. சப்போஸ் அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்றக்கூடியவங்களா இருந்து 30,000 சம்பளம் வாங்குறதா இருந்தா இதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா போடுவாங்க. இங்க நிறைய பேர் இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்றாங்க. தப்புங்க அது. நீங்கள் ஆண் பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நபரை காதலிக்கும் போது இது இருக்கிறது இது இல்லை என்று நினைத்து காதலித்தால் அது காதல் இல்லை, அது அனைத்தும் நீங்களாக நினைக்கக்கூடிய காதல். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் பண்றதுக்கும் லவ் பண்றதுக்கும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 சேலரி வாங்கணும், பைக் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கொஞ்சம் நகை இருக்கணும், இடம் இருக்கணும், சொத்து இருக்கணும், எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. இப்படி கேட்டு வந்துச்சுன்னா நீங்க விரும்பி போறது அவங்க இல்லைங்க, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சொத்துக்கள் பணத்தை தான். நீங்க அவங்கள விரும்பல. சப்போஸ் அது எதுவுமே இல்லாமல் நீங்க அவங்க கூட போறீங்கன்னா தான் அதுதான் உங்க உண்மையான அன்பு. ஒருத்தங்கிட்ட எல்லாமே இருந்து அவங்க கூட போய் வாழ்றதோட எதுவுமே இல்லாம அவங்க கூட போராடி வாழ்ற வாழ்க்கையில தான் ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கும். அண்ட் அது கஷ்டமா தான வாழ்க்கை தான், பட் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கையா இருக்கும். கொஞ்சமா வச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுவீங்க. எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளான பிரிவுகள் வினைகள் தான் அதிகரிக்கும். முக்கியமா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சீக்கிரமாவே பிரேக்கப்ல கூட போய் முடியலாம். ஸோ உங்க லைஃப்ல நீங்க இது இருக்கா அது இருக்கான்னு பார்த்து போகாதீங்க. அவங்க நல்ல பையனா அண்ட் நல்ல பொண்ணா, அவங்க நல்ல கேரக்டரா அப்படின்றத பாருங்க. அது மட்டும் தான் உங்க லைஃப் லாங் வரும். அண்ட் அவங்க உங்களை மட்டும் விரும்புறாங்களா இல்ல உண்மையா இருக்காங்களா பொய்யா இருக்காங்கன்றதே பாருங்க. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு. இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கவங்கள ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்க பொண்ணு வீட்டுல இருக்கவங்க பையன் வீட்டுல இருக்கவங்க எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது நிறைய ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் இப்போ கிடையாது. அவ்வளோதுக்கெல்லாம் இங்கே சீனும் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் இல்லை மேரேஜ் பண்ணிக்கிற நபர்னா எதனாலும் சரி, அவங்க நல்லவங்களா, கேரக்டர் எப்படி, அவங்க லைஃப் எப்படி அப்படி பாருங்க. அவங்க கிட்ட இது இருக்கா இந்த இது இல்லையா அப்படின்றத பார்க்காதீங்க. அது உங்க லைஃப் லாங் வரப்போறது இல்லைங்க, அவங்க தான் உங்க கூட வரப்போறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க சந்தோஷமா. ஸோ கேஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதாடா பாய்.